Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 51 கான எக்ஸ்பிளனேஷன் தான். நான் கட்சி டீம் ஆல்ரெடி பால் கிக் ஆஃப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. சுபாசா வரும்போது அவன் நேரா டயர்டா தான் இருப்பான். நம்ம அவன்ட்ட இருந்து ஈஸியா பால் ஸ்டீல் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிட்டு டோகோ பிளேயர்ஸ் நினைக்கிறாங்க. பட் சுபாசா வந்து அவங்க 2-3 நேரம் தாண்டி அசால்ட்டா முன்னாடி வரான். அடுத்து ஒரு 2 பேர் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வராங்க. அதுலயுமே டாட்ஜ் பண்ணி சுபாசா ஜம்ப் பண்ணிடுறான். டேய் சுபாசா நீ மனுஷனா இல்ல இம்மார்ட்டலடா, நீ என்னடா இந்த அளவுக்கு இப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படினு சொல்லிட்டு டாக்டர் ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. சுபாசா ஏர்ல இருக்கும்போது டாகசி வந்து நான் பால் பிடிக்கிறேன் அப்படினு சொல்லிட்டு கரெக்ட்டா அவன் வந்து ஜம்ப் பண்ணி பால் பிளாக் பண்றான். பட் அவன் தான் ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் இல்லாம கீழ விழுந்துறான். சுபாசா பால் தள்ளிட்டு வந்துறான். அடுத்து சுபாசா கோல் கிட்ட போன உடனே அவனுக்கு வந்து மறுபடியும் கண்ண கட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் என்ன ஆனாலும் கண்டிப்பா போய் ஆகணும், கோல் போஸ்ட் பக்கத்துல போயிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டிஃபெண்டர்ஸ் மறுபடியும் தாண்டி வரான். எனக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. சுபாசா ஃபர்ஸ்ட் டைம் டவுனுக்குள்ள வந்தப்ப அந்த பால் மட்டும் தான் இவனோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு சொன்னான். அவனோட ஃப்ரெண்ட் வச்சு வந்து தனியாவே ஷூட் அடிச்சோட செகண்ட் டீமே வந்து ஓவர் கம் பண்ணி வந்தான். அதே மாதிரி தான் இப்போ அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். தனியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி நினைக்கிறான். அதுக்கடுத்து ஒரு 2 டிஃபெண்டர்ஸ் வராங்க. அவங்க கிட்ட இருந்து தனியாவே டாச் பண்ணி வந்துடுறான். ஆக மொத்தத்துல ஒட்டுமொத்த டோகோ டீம் பிளேயர்ஸையுமே தாண்டி இப்போ கோல் பக்கத்துல வந்துடுறான். இப்போ நான் கரெக்டா ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நினைக்கிறான். அந்த டைம்ல கரெக்டா கோஜிரோவும் அங்க ஓடி வந்துடுறான். கோஜிரோ தூரத்துல இருந்து அவனோட டைகர் ஷாட்டை ஸ்லைடிங் அடிச்சு ஸ்லைடிங் டைகர் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு பால பிடிக்கிறான். அந்த பால் அவ்வளவு ஃபோர்ஸா வந்துகிட்டு இருக்கப்ப இசிசாக்கி வந்து வயித்துல வாங்கிட்டு நிக்கிறான். அப்படியே சுபாசாவை பார்த்து நாங்களும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதா சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கேக்குறான். நாங்க எல்லாம் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகல, நாங்க வந்து உனக்கு பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றாங்க. இசிசாக்கி வந்து இந்த சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு பால மறுபடியும் அவங்கிட்டே கிக் பண்ணி விடுறான். சுபாசாவும் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு ஓடுறான். ஆமா அவங்க சொன்ன கரெக்ட் தான், நான் ஒன்னும் தனியாலாம் இல்ல, என்னதான் இதுக்கப்புறம் பிரேசிலுக்கு போனாலுமே நான் வந்து தனியா இருக்க போறதெல்லாம் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து எனக்காக எங்க இருந்தோ சேர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால நான் எப்பயுமே தனியா இருக்க போறது இல்ல. இதுதான் நான் வந்து ஜப்பான்ல அடிக்க போற ஃபைனல் ஷாட், என்னோட ஃபேர்வெல் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து சூப்பரா அவனோட டிரைவ் ஷாட்டா கொடுக்குறான். நான் இந்த பால் என்னோட ரைட் ஹேண்ட் வச்சு தடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் வந்து கரெக்டா அந்த பக்கம் ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அந்த பால் வந்து கீழே பிச்சாய் அப்படியே ஆப்போசிட் சைடு போய் கோல் விழுந்துருது. எல்லா நான்கட்சி பிளேயர்ஸும் சுபாசா பக்கத்துல வந்து நின்னுறாங்க. இன்னும் நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்காங்க. அந்நியாரம் சுபாசா வந்து அப்படியே மயங்கி கீழே விழுகிறான். அவன் திரும்ப கண்ணை திறந்து பாக்குறப்ப 3 மேனேஜர்ஸ் அவன் மூஞ்சி முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்ப எங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா கேக்குறான். நீ வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்ல தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. இவன் உடனே பதறி அடிச்சுட்டு வந்துட்டு ஐயோ மேட்ச் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். மேட்ச் வந்துட்டு இன்னுமே எக்ஸ்ட்ரா டைம்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. சுபாசா வந்துட்டு உடனே அவன் ஜெர்சி எடுத்து திரும்பவும் ஃபீல்டுக்குள்ள இறங்க போறான். கேமுக்குள்ள டாகசிமே வந்து சோரி மச்சி கிட்ட பாஸ் பண்றான். சோரி மச்சி ஷூட் பண்ற பால இசிசாக்கி கிளியர் பண்ணி விடுறான். நம்மளோட பிரதர் எதுக்காக ஷூட் பண்ணவே மாட்டேங்கிறாரு, அவர் மட்டும் ஷூட் பண்ணா கேம் ஈஸியாவே வின் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோட பிரதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அப்போ சுபாசா கோச் கிட்ட ஓடி வந்து நான் உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். வேற யாருமே சப்ஸ்டிட்யூட்ல உள்ள இறங்கல, இல்ல 10 பேர் தான் லேண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மானபு சொல்றான். சுபாசா வரணும் இல்லையோ நாங்க அவன் வர்ற வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் வந்து விடவே மாட்டோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நாங்களே லேண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸும் கேட்டிருப்பாங்க. அதனால தான் கோச் ஓகே சொல்லி இருப்பாரு. இருந்தாலும் சுபாசா செகண்ட் ஹாஃப்ல நான் ஒன்னு இறக்குற ஐடியா இல்ல, உன்னோட உடம்பு இன்னுமே நீ வந்து வருத்திக்க கூடாது, நான் வந்து இன்னொரு பிளேயரை ரெடி பண்ணிட்டேன், அவன் செகண்ட் ஹாஃப்ல இறங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. அவங்க டாக்டருமே சுபாசாவை பார்த்து நீ கிரவுண்ட்ல கீழே விழுந்துட்டே அப்படின்னா ஃபீல்ட் விட்டு வெளியே வந்துருன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இருந்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். உன்னோட ட்ரீம் வந்து தொடர்ந்து 3வது வாட்டி சாம்பியன்ஷிப் ஆகுறது மட்டும் கிடையாது சுபாசா, பிரேசிலுக்கு போகணும், வேர்ல்டுல பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆகணும், ஜாப்பனீஸ் டீம் நம்பர் 1 கொண்டு வரணும், இதான் வந்து உன்னோட உண்மையான ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாரு. அந்த ஒரு பெரிய ட்ரீமுக்காக தான் நான் இங்க தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் வந்து நீங்க ஃபைட் பண்ணி வின் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். என்னோட பெரிய ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நான் வந்து இங்கே செத்தா கூட பரவாயில்ல, கண்டிப்பா நான் இந்த கேம் லேண்டே தீருவேன் அப்படின்னு சொல்றான். பாஸ்மேன் நேரா கோச் கிட்ட வந்துட்டு சுபாசாவை லாட விடுங்க, அவன் இந்த கேம்ல தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஃபுல்லா லேண்டு தோக்கட்டும் ஜெயிக்கட்டும், இல்ல அப்படின்னா அதை ஃபுல்லா லேண்ட்லன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தனி வருத்தம் இருக்கும், அதனால ஃபுட்பால் மட்டும் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அப்படியே கேம்குள்ள சோரி மேட்ச் கிட்ட பால் வரும்போது இசிசாக்கி வந்துட்டு அந்த பாலை கிளியர் பண்ணி விட்டுறா. நீ வந்து சூப்பராவே கிளியர் பண்ண இசிசாக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. சுபாசா தான் சொல்றான். இத பார்த்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் ரொம்பவே ஹாப்பி. ஆனா இசிசாக்கி கிளியர் பண்ண பால் வந்து நேரா கோஜிரோ கிட்ட போகுது. எல்லாருமே வந்து ரொம்ப பதறிடுறாங்க. அவன் டைகர் ஷாட் கிக் பண்ணிடுவான், அதனால அதுக்கு விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஃபெண்டர்ஸும் பக்கத்துல போறாங்க. ஆனா கோஜிரோ வந்துட்டு அந்த பாலை ஷூட் பண்ண கூட ட்ரை பண்ணல. அந்த பால் அப்படியே கோர்ட்டுக்கு வெளியே தள்ளி கிளியர் பண்ணி விட்டுறான். சுபாசா உள்ள வரட்டும்னு சொல்லிட்டு சுபாசா கிட்ட தான் அந்த பால் வந்துட்டு கோஜிரோ கிக் பண்ணி விட்டுருப்பான். சுபாசா அந்த பால் எடுத்துக்கிட்டே இப்ப ஃபீல்டுக்குள்ள இறங்குறான். ஒரு பக்கம் ஆடியன்ஸ் ஃபுல்லா சுபாசா உள்ள வர நினைச்சு சுபாசா சுபாசான்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. இன்னொரு பக்கம் ஆடியன்ஸ் எல்லாரும் நம்மள என்ன தக்காளி தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகான்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப ரெஃபரியுமே விசில் பண்றாரு. கேம் ஸ்டார்ட் ஆன உடனே சுபாசா வந்துட்டு யாருக்கு த்ரோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருந்தா சுபாசா நேரா கோஜிரோ கிட்ட பாஸ் பண்றான் பால. வா கோஜிரோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா நேரா அவன் பக்கத்துல ஓடி போய்கிட்டு இருக்கான். ஆனா கோஜிரோ வந்துட்டு சுபாசா கிட்ட இருந்து ஈஸியாவே பால ஸ்டீல் பண்ணிட்டு முன்னாடி ஓடி வந்துடுறான். அடுத்த ஒரு பால் அவங்க கொண்டு வந்துகிட்டு இருப்ப ஏர்ல கொடுத்துறாங்க. அந்த பால் நான் கட்சி பிளேயர் ஒருத்தன் வந்து ஹெட்ல வச்சு தட்டி விட்டுறான். அந்த பால் நேரா சுபாசா கிட்ட வருது. 2 டிஃபெண்டர்ஸ் டக்குன்னு ஓடி வந்து சுபாசாவை ஸ்லைட் அடிச்சு பறக்க விட்டு அவங்க பால வாங்கிடுறாங்க. என்ன தைரியம் இருந்தா சுபாசாக்கு இப்படி பண்ணுவீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி ஓடி வந்து அவங்க இருந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். வாங்க நம்ம இப்ப அட்டாக் பண்ண போவோம், நம்ம தான் 3rd டைம் சாம்பியன்ஸ் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா வந்து டீம் பிளேயர்ஸை கூட்டு போறான். மாச்சமா சுபாசாவை பார்த்து நினைக்கிறான். சுபாசா வந்துட்டு என்னதான் உடஞ்சே விழுந்தாலும் அவன் டீம் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா லீட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு பெர்ஃபெக்ட்டான கேப்டன் சுபாசா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். சுபாசாக்கு பக்கத்துல அடுத்த ஒரு 2 டிஃபெண்டர்ஸ் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வந்துறாங்க. அங்க சுபாசா வந்து அதை பாஸா மாத்தி கொடுத்துறான். இசாவா டாக்கி டெப்பே 3 பேர் பெர்ஃபெக்ட்டான ஒரு ட்ரையாங்கிள் பாஸ் போட்டு அவங்க டிஃபென்ஸை தாண்டி முன்னாடி வந்துறாங்க. கடைசி அவங்க கிட்ட இருந்து பால் எப்படியோ டாக்ஸி வந்துட்டு தள்ளி விட்டுறான். ஆனா அந்த பால் வந்து நேரா இசிசாக்கி கிட்ட தான் வருது. இப்ப நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி நினைக்கிறேன். டேய் உனக்கு பின்னாடி பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். அங்க பின்னாடி தான் கோஜிரோ கரெக்ட்டா வரான். இசிசாக்கி வந்து லாஸ்ட் மொமெண்ட்ல ஷூட் பண்ற மாதிரி இருந்த பொசிஷனை மாத்தி டக்குன்னு பாஸா கொடுத்துறான். அதுக்கப்புறமா கோஜிரோ ஒரு செகண்ட் லேட்டா வந்தனால இவன் வந்து அவன் கால்ல தான் போய் இடிக்கிறான். வாகசிமிஸோட வீக்னஸ்லயே படிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இசாவா வந்துட்டு அந்த ரைட் கார்னருக்கு எய்ம் பண்ணி பால ஷூட் பண்றான். வாகசிமிஸுக்கு அவனோட லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண முடியல. பட் அந்த டைம்ல அவன் வந்துட்டு அவங்க அப்பா கூட பண்ண சேலஞ்ச் மட்டும் தான் நினைச்சு பாக்குறான். நான் வந்துட்டு என்னைக்குமே என்னோட வார்த்தையில இருந்து பின்வாங்க மாட்டேன்
மாட்டேன், அதனால கண்டிப்பா அதை தடுத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒத்த கையை வச்சு பால கேட்ச் பண்ணிடுறான். நான் வந்துட்டு எங்களோட கோலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாகசிம்ஸ் நினைக்கிறேன். இப்ப ரெஃபரிமே விசில் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. சுபாஷ் வந்துட்டு மறுபடியும் அப்படியே கிறங்கி விழுகிற மாதிரி வந்துடுறான். எல்லா பிளேயர்ஸும் பக்கத்துல வந்துடுறாங்க. அப்ப அவன் பேச முடியாம கஷ்டப்பட்டு நான் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் மேல ஆடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன், ஆனா என்னால முந்தி மாதிரி மூவ் பண்ணிக்கிட்டுலாம் இருக்க முடியாது, அதனால நீங்க சப்ஸ்டிட்யூட்ல மாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உனக்கு லேண்ட்னு சொல்லிட்டு நினைச்சனா நீ லேடு சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். நம்ம வந்துட்டு இப்போ சேர்ந்தே விளையாடுவோம், இவ்வளவு தூரம் நம்ம சேர்ந்ததுனால லேண்டோம், இப்பயுமே நம்ம சேர்ந்தே விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். ஆனா உங்களுக்கு ஓகே தானே இந்த ஸ்டேட்ல விளையாடுறது அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா கேக்குறான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏன்னா நீ தானே எங்களோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேயர்ஸுமே சொல்றாங்க. அப்ப டோகா அகாடமியோட பிரின்சிபல் அப்புறம் இன்னொருத்தர் 2 பேர் அங்க இருக்காங்க. அந்த பிரின்சிபல் வந்துட்டு இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம தோத்துறோம் போலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தோத்தா கூட எனக்கு இப்ப கவலை இல்ல, எனக்கு வந்துட்டு இப்ப ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குது இந்த ஒரு கேம். இந்த கேம் முடிஞ்சு வரப்ப அவங்க தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சு நான் ரொம்பவே பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. லாக்கர் ரூம்ல வச்சு டோகா அகாடமி கோச்மே வந்து நீங்க போற சூப்பரா விளையாடிட்டு இருக்கீங்க, இதே மாதிரி விளையாடுங்க லாஸ்ட் 10 நிமிஷம், சோ எந்த ஒரு வருத்தமே இல்லாம விளையாண்டு முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் பேசிட்டு அப்படியே திரும்பி நடந்து போகும்போது அவர் வந்துட்டு கோஜிரோ கூப்பிடுறாரு. நான் வந்துட்டு எப்ப உன்னை இந்த கேம்குள்ள இறக்கணும் அப்பவே வந்துட்டு இந்த கேம் நான் உன்னை நம்பி கம்ப்ளீட்டாவே விட்டுட்டேன், அதனால நான் உன்னதான் நம்பி இருக்கேன் கோஜிரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப ரெண்டு டீமே ஃபீல்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அந்நேரம் கோஜிரோக்கு செம சாக்கி. என்னடான்னு பார்த்தா சுபாஷ் வந்துட்டு கோல் கீப்பர் பக்கத்துல பின்னாடி போய் டிஃபென்ஸ் லைன்ல நின்னுகிட்டு இருக்கான். ரெஃபரியுமே இப்ப விசில் பண்றாரு. விசில் பண்ண மறு செகண்டே கோஜிரோ வந்துட்டு அவனோட டைகர் ஷாட்டுக்கு நின்ன இடத்துல இருந்து எய்ம் பண்றான். டாக்கிட்ட போய் ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு அவன் பக்கத்துல ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண வந்துறாங்க. அந்நேரம் அவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தி வந்துட்டு பாலோட ஜம்ப் பண்ணிடுறான். சுபாஷா இப்ப நான் அவனை கேட்ச் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பால திரும்ப இறங்கின மறு செகண்டே அடுத்த டைகர் ஷாட்டுக்கு எய்ம் பண்றான். இந்த வாட்டி கோஜிரோ வந்துட்டு அந்த சென்டர் சர்க்கிள்ல இருந்தே பால வந்துட்டு செம்ம பவர்ஃபுல்லா கிக் பண்றான். சுபாஷ் அவனை தோற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பால் கரெக்டா வந்த உடனே இவனுமே அந்த டைகர் ஷாட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணி விடுற மாதிரி பால் வந்துட்டு காலுக்கு வச்சிடறான். அவன் காலு பட்டு பாலுமே ஸ்டாப் ஆயிருது. இவனுமே வந்துட்டு அடிச்சு ஃபோர்ஸ்ல அப்படியே பின்னாடி கோல் போஸ்ட்ல வந்து அடிச்சு விழுகுறான். நான் எப்பவுமே என்னோட வாழ்க்கையில கேட்ச் அப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்ச ஒரே ஒரு ஆளு ஓசரோ சுபாஷா. நான் வந்துட்டு கண்டிப்பா நீ டிஃபீட் பண்ணியே தீர்வேன் சுபாஷா அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைக்கிறான். மறுபடியும் பால் அவன் கிட்ட தான் வருது. நீ இன்ஜுரியா இருக்க பத்தில எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் வந்துட்டு இதுக்கப்புறமும் தோக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அதே இடத்துல இருந்து மறுபடியும் டைகர் ஷாட் அடிக்க வரான். இந்த வாட்டி நான்கட்சி டீம்ல இருந்து சிங்கோ இசிசாக்கி இன்னொரு டிஃபெண்டர் 3 பேர் ஓடி வந்து அவங்க உடம்புல வாங்கி அந்த பாலை தடுக்குறாங்க. இவனுக்கு வேற ஆனவனா இப்படி உள்ள பூந்துகிட்டே கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ வந்து ரொம்ப கடுப்பாயிடுறான். இசாவும் அந்த பால் எடுத்துட்டு வந்து வாங்கடா இப்ப நம்ம அட்டாக்கிங் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக்கர்ஸ் எல்லாரையும் கூட்டு போறான். டோகோ டீம்ல இருந்து 4 டிஃபெண்டர்ஸ் வந்து இவங்க 4 பேர் எந்த பக்கம் போக விடாம கரெக்டா லாக் பண்ணிக்கிட்டு நிக்கிறாங்க. யார் பக்கம்டா பால் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த இடத்துல வாகசிம்ஸ் உள்ள போந்து போங்கடா அங்கிட்டு போய் லாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் அவன் அங்கிட்டு தட்டி விட்டுறாங்க. வாகசிம்ஸ் பால் நேரா கோஜிரோ கிட்ட தான் கொடுக்குறான். கொடுத்து நம்ம தான் கண்டிப்பா வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இதை கேட்டுட்டு கோஜிரோ வந்து உச்சக்கட்ட வெறிக்கு ஆளாயிடுறான். தக்காளி வாங்கடா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த அஃபென்ஸையும் கூட்டிட்டு முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். மோரிசாக்கி வந்து சுபாஷாவை எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றான். பட் சுபாஷா வந்து அசையவே மாட்டேங்கிறான். இந்த பால் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் சுபாஷா நீ தான் எனக்கு சொல்லி கொடுத்த, நம்ம சேர்ந்து நான்கட்ஸோட கோலை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் கண்ணை திறக்கிறான். இவங்க முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் பால் டாக்கஸ் கிட்ட இருக்குது. அவன் வந்துட்டு மறுபடியும் கோஜிரோ கிட்ட கொடுக்குறான். கோஜிரோ பக்கத்துல 2-3 டிஃபெண்டர்ஸ் வந்துறாங்க. கண்டிப்பா நான் வந்து வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த பாலை பாஸா மாத்தி அப்படியே சோரி மேட்ச் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அங்க வந்துட்டு அவனுக்கு மார்க்கிங் யாருமே இல்ல. அவன் ஷூட் பண்ற பால மோரிசாக்கி ஜம்ப் பண்ணி எப்படியோ ஒத்த கையோட பஞ்ச் பண்ணி விட்டுறான். ஆனா அந்த பால் வந்து நேரா டாக்கஸ் கிட்ட தான் போகுது. போச்சு சோலி முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கி நினைக்கிறான். அவனுமே வந்துட்டு கிக் பண்ணிடுறான். அந்த பால சுபாஷா மூஞ்சில வாங்கி நிப்பாட்டுறான். சுபாஷா அந்த பால மூஞ்சில வாங்கினதுக்கு அப்புறமும் இந்த பால் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு வலிக்கலாம் செய்யல, நான் பயப்படலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். கோஜிரோக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்காக என்னால சுபாஷாவை தாண்டி வின் பண்ணவே முடியல. அவன் கம்ப்ளீட்டா உடஞ்சு நொறுங்கினதுக்கு அப்புறமும் என்னால அவனை எதுவுமே பண்ண முடியல. எது அவனை இந்த அளவுக்கு புஷ் பண்ண வைக்குது, அவனோட ட்ரீமா இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பா? அண்ட் அதுக்கும் மேல நான் இந்த ஸ்டேட்ல இருந்துமே சுபாஷாவை எதுக்கு என்னால பீட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம நின்னுகிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல இந்த மேட்ச்க்கான கன்க்ளூஷன் நமக்கு தெரிஞ்சிரும். நான்கட்ஸுவா இல்ல டோகா அகாடமியா யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.